தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர். மனம் அமைதி இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம், அதனுடைய உண்மைத்துவம் என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. தற்பெருமை மறந்தால் மனிதர்களுக்கிடையே உள்ள வெறுப்பு மாறும். வெறுப்பு அகன்றால் வன்முறை வன்மம் எண்ணங்களும் நம்மை விட்டு அகலும். வன்முறை எண்ணங்களை நம்ம விட்டு மறைந்தால் அமைதி நம் மனதில் குடிக்கொள்ளுங்க. நம் வாழ்க்கையில் வாழ்நாள் மனதில் அமைதி இருக்குங்க. பிறர் வாழ்க்கையில் வாழ நினைத்தால் என்றும் அமைதி இருக்காதுங்க. அடுத்தவங்களை பற்றி சிந்திக்க வேண்டாங்க. நமக்கு கடவுள் விதித்த விதின்னு நினச்சி போட்டு வாழுங்க. இப்படி வாழ்ந்தீங்கன்னாவும் போதும். அடுத்தவனை நினச்சி அடுத்தவனை பற்றி சிந்தித்து நம்ம வாழ்ந்தோன்னா நம்ம நிம்மதியாக வாழ முடியாதுங்க. அவங்கவுங்களுக்கு உரிய கர்மாக்களை அவங்கவுங்க அனுபவிப்பாங்க. அதுபோல் நமக்கு உண்டான கர்மாவை நம்ம அனுபவிச்சு தாங்க ஆகணும். அதனால் மனதை அமைதி பெறதும் அமைதி பெறாதும் எல்லாமே உங்கள் கையில் தாங்க இருக்குது. அது திறந்து அதுக்கு தகுந்தாப்பில் நடந்துக்கோணுங்க. இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.